அப்ப சிவசக்தினா நான் தான். நீதான். ஆமா. அப்ப நீ கூட வரணும். எதுக்கு? எதுக்கு? நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. ஒரு சிறையில போறது வந்துருந்தாங்க. அட பாவி. எதுல? சிறையில போறது. எங்க கூட வரணும்னா சிறையில போட பண்ணா பரவாயில்ல. நீ இப்ப ஏன் கூட வரணும்னா நீ எதுக்கு கூப்பிடுற? சிறையில போறதுக்கா? மத்தவங்க போய் இப்படி உள்ள போறியா? இங்க போய் முடியுமா? உன்னை சிறைபிடிக்க ஓடி வந்திருக்கிறேன். கோழிங்க மரியாதை நான் அழைக்கும் போது வந்து விட்டால் உன்னை விட்டுறேன். முடியாது 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 போட. ஆடி என்னடி என்னடி எதிர்த்து வாழ பேசுறாய்.
எப்படியோ கொஞ்சம் தூக்கி ஒரு 10 பைசா போட்டு வந்தேன். நவீனு, நைனு கிடையாது. ஐயா நான் கூட இத்தனை நாளா உன்னை நயன் தானே நினைச்சேன். இவன் தப்பான்னு கேட்டா. எப்ப நவீன் வச்சு, காலை போகல, நவீன் நிறுத்து, நைனா மாறிடுச்சு. ஏய் வர வேலை வேலைங்க ஏய், வாய் நோய். ஏய், தற்போது இப்ப நான் யாரை பார்க்க வேண்டாம் ஆதாரம் பார்க்கணும். நாதாரா இல்ல புறம்போதா யார் நார்பிடா? என்ற காரியம் வெற்றி அப்படியா? நீங்கள் உரைத்த வகையான சிவசக்தி கொண்டு வந்து விட்டேன் அதை பார்க்கலாம். அழைத்து வர அவளை பைரவா சாமியா சோழக்கி எங்க? யாயா யாயா சரி சரி முகத்தை பார்த்தா கொஞ்சமா தெரிஞ்சவளா? யோ இவ சிவசக்தி ஐயா, இவ சரியான ஊர் சுத்தியோ. எனக்கு சந்தேகம். போன உடனே அவரோட பேரை கேட்டிருப்பேன். என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னா நான் முதல்ல இல்லன்னா நான் கையில ஜாடி எடுத்து நான் தான் ஒத்துக்கணும் அதான் அவன் ஊர் சுத்தி அடிச்சாங்க முடியாம பேர் ஒத்துங்கிறான் என் பையன். ஏய் யார் நீ ஓத்த பாய் சரியா யார் நீ தெரியாதா தெரியாது சரி பாய் தெரியுதா யார் நான் தெரியுதா ஊர் சுத்தி பாவம் தெரியுதா ஏங்க இப்ப என்ன உண்மையை சொல்லிக்கிறாங்களா? இவ்வளவு நேரம் விட்டு அடிதான் அப்படியே போய் சொல்லிக்கிறா பழகுது சிவசக்தின்னு. ஐய் அடி வாங்க ஏய் நவீன கேக்குறது தப்பு ஏய்யா உன் அண்ணன் பாதத்தாவ அடிக்க போதா இன்னும் ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியா? ஆதாரே என்னங்க? மொத்த பேர் அடிக்க வராங்கடா ஐயா வேற. யாரா? அத பார்த்தா அந்த கேக்குது அண்ணா இப்ப எல்லாரும் சப்போர்ட் இருக்குல்ல அவனுக்கு. நீ மட்டும் கீழே போன உன்னை செனாரி செனாரி. சரியா பார்த்து பக்குவ பேசு. ஆமா எனக்கு தெரியும் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் கிடையாது அதனால அதனால நீ என் கூடிய இல்லைன்னா நான் கூட வைக்கிறேன். பேசு. பைரவா சாமியா நமக்கு இரு சக்தி ஓட்டு அடிச்சாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து நிலைமையே வேற. அதனால அதையா இப்ப வைகுண்டம் போ. வைகுந்தம் சென்று அந்த அரிசக்தியை சிறுபிடித்து வருகிறேன் எடுத்து வா. அது வரைக்கும் நான் இப்ப போய் வரேன் போய் வா. இவள என்ன பண்றதியா ஆனா இவனை விட்டுறியாவோ? அதான் ஊர் சுத்தி எதுக்கு போச்சு? எங்கனா ஊர் மேட்டுமா ஆனா ஓடி ஊர் மேய் நீ வேணி என் கண்ணு முன்னாடி வா வா மூஞ்சிகள் வந்து பாட்டி அட பாவி என்ன பாட்டி? ஏண்டா நல்லா தானே இருந்தேன் என்ன ஏண்டா ஊர் சுத்தி சொன்ன பாவியே பாட்டி என்னடா நீ இது போல் வாங்கணும்னு நினைச்சு கூட பாக்கல பாட்டி. நான் தான் அப்பயே சொன்னேன். அவர் வந்து அழைத்தால் நீங்கள் செல்லாதீர்கள் பாட்டியில் உரைக்கிறல்லவா? உங்களை யாருக்கோ சொல்லு. சரி மற்றது வந்து விட்டு ஏதோ உங்களை மூச்சுத்தி என்று அழைத்த எதற்காக தெரியுமா? எதற்கு இவன் சிறையெடுத்து வைத்து விட்டால் அந்த கருணாகர மன்னனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் மனிதனுக்கு காட்சி கொடுக்க விடுவல்லவா? ஆமா அப்படி இல்லை என்றால் காட்சி கொடுக்க முடியாது. ஆகையினால் தான் போய் வார்த்தை அப்படியா? ஆர்சக்தி பாட்டி உங்களோடு ஒன்றாக சேர்த்து எங்களுடைய கடமை உனக்கு வரையிலும் காத்து கொண்டிருக்கிறது. நமோ நாராயண. திருப்பலங்குன்றத்தில்
வாங்க பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், அன்று பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம். அன்று பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம். வணக்கம் வணக்கம். இந்த வைகுந்தத்திலே வைகுந்த வாசனுக்கு மனைவியாக ஹரிசக்தி என்ற பெயர் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். யாரோ வருவது போல் தெரிகிறது. பாட்டி, உங்கள் பேரன் நாரதனை மனமார வாழ்த்துகிறேன். வாழ்க, வாழ்க, வாழ்க. பாட்டி, ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறேன். என்ன காரியம்? பகலன் கோட்டை ஆளக்கூடிய பைரவன் தற்பொழுது இங்கே வருகின்றான். எதற்காக தெரியுமா? எதற்காக? உங்களை செலுத்திருப்பதற்காக. என்ன சிரிப்படிக்க? உண்மைதான். அவன் வந்து அழைத்தால் நீங்கள் செல்லக்கூடாது. அப்படி ஆகட்டும். சொல்லட்டுமா? நாராயண நாராயண ஹரிசக்தி என்ன கராபாரு? நான் பாக்குறேன். ஏங்க உள்ள பாத்து பாரியா? உள்ள ஐசெட் இல்ல, உள்ள ஒரு டும் சுத்தி தாங்கறா. சூத்தியா? ஐ, அது ஹரிசக்தி ஏய், ஆகுமா? நீ போய் பாரு, அவ டும் சுத்தி. எல்லாம் பாருப்பா. யார் என்னவென்று நான் நீயே பார்க்கின்றேன். பாரு போ. கண்ணுல கோழி கட்டி வைக்க ஏய், ஏய், யார் அவ? ஐ, யாருடா? யாருடா அவன்? ஏய், நாங்க இருக்கோம், நீ யாரு முதல்ல? ஏய், நான் யார் தெரியுமா? யாரு? பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவன் நான். நீ யாரு? என் பேரை கேட்க நீ யாருடா? இப்பதாண்டி சொன்னா. பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவன். யார் நீ? என் பேர் தான் ஹரிசக்தி. பையா, இவ தான் ஹரிசக்தியா? நீ யார சொன்ன? முத டும் சுத்தி என்ன? ஏய், ஆ, எதை வச்சு சொல்ற? குண்டாக்கறல்ல, அத டும் சுத்தியா. உண்டாந்தா. உட்காந்து நேர் சீட்ல உட்கார வைக்க வேணாம். அப்ப சப்பியாந்தா? போலி சுத்தியா. ஏய், என்ன? அவளை என்ன சொல்லுதா? நின்னுங்கிறாள் அவள. ஏய், அவளவே அவ பேக்கல. ஓ, பொத்தி பொத்தி வந்த புள்ள. அந்த புள்ளதான் அவ. இப்பதான் கேள் முதல்ல. ஏங்க, என்ன கேள் முதல்ல? ஏய், நீ ஹரிசக்தி என்றால் வழங்க வழியாக கூறுகின்றேன். என்னிடத்திலே ஓடி வந்து விட்டால் உனக்கு அடிக்காமல் விட்டு விடுவேன். இல்லை என்றால் இல்லை என்றால் அடியோதண்டமாக அடிப்பேன். வர முடியாது. வரா முடியாது. அடி என்ன சொன்னா?
வர கையில வரங்க. நம்ம சிறைக்கு போலாம் போ. இன்னும் 500 புள்ளியவா கடைக்கிட்டு போறவா அந்த மாதிரி கூப்பிடுறேன். நான் கூட்டா வந்துடுறேன். நான் வர மாட்டேன் பரவாயில்ல. பஸ்ஸுக்கு போனதுக்கு ஏய், அந்த நாரதம் வரானா பாரு. அவன் எங்கதான் சுவாமி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தேன். நான் பெருமையாக பேசுகின்ற சமயத்தில் எனக்கு எதிர்பட்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். ஆகையால் உங்களை பார்த்தவுடன் எனக்கு வார்த்தை வரவில்லை. உன்னுடைய பெருமை பற்றி இப்பதான் தெரிந்து கொண்டேன். தெரிந்தீர்களா? இருந்தாலும் அப்படி ஆகட்டும். சென்றாயே ஏதாச்சு அரிசக்தியை சிறைபிடித்து வந்து விட்டு அறியவா யாரு பார்த்தாயா? போமையா என்னய்யா? இவள அரிசக்தி கிடையாதியா? இவ சரியான கொட்டா சுத்தியாவோ? கொட்டா நான் தும்பிட்டீங்க. கொண்டா சுத்திட்டாங்க. எது முதல்ல? ஏய் இப்ப இந்த சந்தேகத்தா அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. கேள அவகிட்ட. அப்படிங்க. ஏய் யாரு நீ? என் பேர் தான் அரிசக்தி. கொட்டா சுத்தி கிடையாது. தான். அவ பேர் சொல்றாயா? அவன் மறந்துட்டாயா? அவ யாரியா? நீ அரிசக்தின்ற அவன் கொட்டா சுத்தின்றா யாருதான்? பயப்படுவ. பாவம். பண்ணாங்க அடிக்கும் போதெல்லாம் கோயிந்தா கோயிந்தா. கோவிந்தான்றா கோவிந்தா. அப்படின்னா யாரியா? ஓ அவங்க வீட்டுக்காரா? ஐவதாசம் கூப்பிடுறா. வீட்டுக்காரன் கூப்பிடுறா. ஆமா. வீட்டுக்காரன் வந்து என்ன பண்ண போறான்? காப்பாத்து வரியா? ஐயவா ஐயவா வைகுண்ட வாசன் ஓடி கணவனா? அவ ஒரு மாசமா பிள்ளை சொல்லி சுத்துறாவோ. ஏங்க அவ பைத்து மாட்டியா? ஐயோ ஒண்ணு பெரியா கொண்டா சுத்திட்டான். ஐயோ பைத்தியமானியா? ஆமா. மனாரமா எனக்கு தெரியாத போச்சா? சரியா பைத்தியன்ட்ட இப்போ போ போ போ. கையில மேல போட்டு அடிச்சலாம். ஐயவா அத பரம விட்டுரும். இருந்தாலும் திருவருளே போட்டோம். எங்கே ஜெகி விட்டுறாங்க. அதனால அவன் இவளை விட்டு விடு. ஆ எங்க இருந்தாலும் அந்த அரிசக்தி சிறவெடுத்து வா. சரியா சிறவெடுத்தால் மட்டுமே உனக்கு காப்பாற்ற முடியும். என்னை காப்பாத்து எனக்கு தெரியும். கம்யூனிட்டி பையா அவளை கூட்டினு வந்தேன். அவ ஊர் சுத்தி நான் இவளை கூட்டினு வந்தேன். இவ கொட்டா சுத்தி அப்ப அவளுங்க 2 பேரும் எங்க? பக்தருக்கு காட்சி கொடுக்க சென்று விட்டுவார்கள். பக்தருக்கு காட்சி கொடுப்பது எப்ப நீ போயிடறேன். ஏ பையா டேய் நாய்ங்க. அடி. ஏய் உள்ள ஒரு அடி. ஒரு நிமிஷம் இரு. ஏய் போய் சாப்பிட்டியா? காடா. நைட் எத்தனை மணிக்கு வந்தா? ஐடா. 9 மணிக்கு போய் சாப்பிட்டியா? காடா. சாப்பிட்டு பவுடர் போட்டான். போடான்னா. முன்னாடி 2 வேஷம் வந்தேன். வந்தா. வந்துட்டு எங்க போன? இங்கதான்னா. ஏய் எப்படியா பையா மறுபடியும் பார்த்து உள்ள போய்க்கிறாங்க. மறுபடியும் கோயிலுக்கு போய் சாப்பிட்டு வந்தேன். இப்ப என்னது மறுபடியும் கொட்டாவில போற? கொட்டாவில வந்துருந்தாங்க. வெடி 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 துணுன்னு இருக்கணும். பைத்தி வந்து நம்மள விளையா. உனக்கு வயிறு இருக்குதா முதல்ல? ஐயோ நாங்க என்ன வார்த்தை கேட்டா? குழந்தைக்கு போய் பார்த்து மனப்புள்ளவா. டேய் குழந்தைக்கு ஊசி போல தொண்டை, சாலை போல வவுறு, எம்மா கொட்டினாலும் அப்படியே இறங்கினே இருக்குல்ல. ஆனா அம்மா சொன்னாலும் ஏன் ஒன் வேற மச்சி சொல்லு. அம்மாவும் பேசும். ஆமா. யாரு கூட்டா? உள்ள இருந்தால பேர கூட. சாமி முதல்ல வர மாட்டே பண்ணு. நீ கூடிய இருந்ததான் ஒரு உற்சாகம். சென்று எங்க இருந்தாலும் அவருடைய சிறப்பெடுத்து வா. சரி நான் இப்ப போனா இப்ப அவளுக்கு எங்க நல்லா கூட்டின்னு வரணும். அவளுங்களா கூட்டின்னு வர மாதிரி நீ என்ன சொல்லுவ? அப்படி சிவசக்தி ஆதிசக்தி என்று ஒப்புக்கொள். ஆனா என்னையா நான் என்ன அப்ப நானும் மாத்தி சொல்றேனா? யாரியா? சரி அப்ப நீ இவனுங்க வச்சுக்கோ. எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமாகுது. வருவா எப்படியா பையா நீ எப்பயா அரண்மனையில காலை வச்சியா? ஆமா பூந்தா ஓடி அங்கனா வேலைக்கு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா காரா அப்பயும் முள்ள சொன்னா அவனை ஜாக்க கூடாது. அப்பா இவனை சாக்காத இவன் கால் வைக்கிறான அத்தனாசம் குட்டி சவரன்னா உனக்கு நான் நீ காலை வச்ச என் பொண்ணை எங்க ஆட்சி சேர்த்துனா என் புள்ள சேர்த்தியா போடாண்டா. இப்ப கடைசியா என்ன சாவடிக்கலான்னு வந்துக்கிறியான்னு தோணுது எனக்கு. உனக்கு துணையாக தானே கடைசி வரையும் நிற்கின்றேன். யாரியா? நீயா? நீயா? போனா கம்முனாட்டியா அதெல்லாம் நடக்காது போ. நான் இப்பவே போயா அவன் எங்க இருந்தாலும் தர தர தரன்னு 2 பேரும் காலை பிடிச்சி இன்னும் இந்த இதன நல்ல வேலையை செவிலிமேடு நகரத்தைச் சேர்ந்த காமராஜ் ஐயா காமராஜ் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடகத்தை பாராட்டி
51 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்கு என்னை கொட்டாய் குத்தின்னு சொன்னார் பாட்டி. சிரிக்கவும் வேண்டாம், கோபப்படவும் வேண்டாம். எதற்காக தெரியுமா? கருணாகர மன்னனுக்கு மகேஸ்வரனுக்கு காட்சி கொடுக்கணும் அல்லவா? சிவசக்தியை பாட்டி காப்பாற்றி அவளை அனுப்பி வைத்து விட்டேன். நீங்களும் வியூரமாக சென்று காட்சி கொடுங்கள். நான் சென்று விட்டுமா? நாராயண நாராயண. அந்த பாமர மனிதர் கருணாகர மன்னன் மகேஸ்வரனுக்கு காட்சி கொடுக்கணும் அல்லவா? ஆமா, ஊருமாக சென்று காட்சி கொடுக்கணும். அம்மா தாயி, இன்று சித்திரா பௌர்ணமி. அரிசக்தி சிவசக்தி இருவரும் கண் முன்னே வர வேண்டும். என் கணவர் நிலையும் மாற வேண்டும். நீயே துணை அம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா. கண்டிரண்டு பாரம்மா, இது துணை யாரம்மா? ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா. கண்டிரண்டு பாரம்மா, இது யாரம்மா? ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா. கண்டிரண்டு பாரம்மா, இது துணை யாரம்மா? ஒரு குற்றம் எல்லாம் ஒரு உத்தமனன் சோதனைகள் எது பார்த்தது நான் செய்த புண்ணியம் தாயி. எந்த பிறவியில் எத்தனை பாக்கியம் செய்தேனோ உன்முகத்தை பார்ப்பதற்கு. அம்மா, என் கணவனிலேயே பார்த்தாயா? இதை மாறுவதற்கு வழி கிடையாதா தாயி? மகேஸ்வரி, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதை பார்த்தாயா? உன் கணவன் நிலைமை மாற வேண்டும் என்றால் ஆலயபுரம் பொறுத்தாமலே குளம் இருக்கிறது. 3 முறை மூழ்கி எழுந்தால் அவன் நிலைமை மாறிவிடும். அம்மா, இந்த பிரகாரம் இந்த தாய் உடைத்த பிரகாரம் அந்த பொறுத்தாமரை குளத்தில் நிலத்தில் இறங்கி மாமா சீக்கிரமா மாமா மகேஸ்வரி, நான் உழைத்த பிரகாரமே
இத பார்த்தாயா உன் தாய் தந்தை வைத்த பெயரும் மகேஸ்வரி. எங்களை பத்னியோடு துதித்தனால் இன்று முதல் உனக்கு பத்த மகேஸ்வரி. பிறந்த நாள் முதல் அந்நாள் வரை இந்நாள் வரை எத்தனையோ துன்பப்பட்டு இனி துன்பப்படுவதற்கு மனதில் தெம்பு கிடையாது தாயி. உங்களுக்கு வேலை கிடையாது போயா. என்னுடைய கணவர் ஆமா மாமா தூக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டோமா? ஒப்பங்காரன் அந்த குஷ்டம் முடிச்சுங்களா திரும்ப செய்ய வச்சான். நான் தெரிஞ்சோ தெரியாம அவனை காப்பாத்தி குளத்துல இறக்கி விட்டமா. மாமா உன இப்படி தூக்க மாட்டேன். மாமா இப்ப கூட வாழ்த்து தூக்க மாட்டி செத்தலாம். மாமா சுவாமி மாமியா வாங்க. ஏமா உனக்கு தான் மனைவி மக்கள் யாருமே கிடையாது. நீ ஒரு நாதார பொறுமுக சுத்தி நடக்கிற. ஆமா அவருடைய அழகை பார்த்தாயா 32 அழகு லட்சணம் பொருந்தியவர். சுவாமி கணவருக்கு பழைய நிலைமை வேலை கிடையாது. நீ போலாம். அப்படியா? போ சாமி. இது முன்னாடியே சொல்லுங்க. நாயா போடி வந்து போ போ போ. இங்கலாம் வர கூடாது. நீ போ. தாயான ஒண்ணே கரெக்ட்டா கறங்கம்மா. போ சாமி. மண்ணு பண்ணாச்சு. இனி பாக்கிங்க தாயி. மகேஸ்வரி இத பார்த்தாயா எவ்வளவு துன்பங்கள் எல்லாம் நேர்ந்திருக்கலாம். இன்று முதல் ஒரு முறை இவரை 100வது முறை பொறுத்துக் கொள்வோம். 101வது முறை இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆதி சக்தியாக உருவெடுத்து அவனை அழித்து விடுவோம். இதுவரை நான் பட்ட துன்பம் எல்லாம் போதும். இது மேற்கொண்டு எனக்கு யாராவது துன்பத்தை கொடுக்க முற்பட்டால் 100 தவறை இருவரும் பொறுத்துக் கொள்வீங்க. அதற்கு மேற்பட்டு என்னை அடித்தாலும் திட்டினாலும் ஏசினாலும் அரிசக்தி சிவசக்தி இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆதிபராசக்தி ஒருவரும் கொண்டு அவன் அடித்து எனக்கு ஆபத்து வரும்போது நான் அம்மான குட்டை எங்க இருந்தாலும் இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே விட்டு ஓடி வந்தேன். தற்போது நமக்கு நிகழ்காலமாக நமக்கு எதிர்காலமாக இனிமேல் நமக்கு இன்பமாகவே இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? சொடிக்கிறீங்க தேடிக்கொண்டே வருகின்றேன். இது நேரம் வரைக்கும் ஆளையே காணவில்லை. அவங்க எங்க இருக்காங்க தற்போதே பார்க்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் சுற்றி பவனி வருகின்றேன். பொண்ணு உனக்கு சேமியா பத்திட்டா உன்னை சேமியா பண்ணலாம் உப்புமா பண்ணலாம். ஐயோ உனக்கு கெட்ட பாரு எத்தனை வந்து வச்சிட்டா என் மம்டி எத்தனை வரல கெட்ட பேரு கெட்ட பேரு. அவன் என்ன பண்ணா? உன் பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா? நான் இப்படி உனக்கு இப்ப அவனை கைட்டு விட்டுக்கிறான் போல. இப்ப வேற ஒண்ணு புடிச்சுக்கிறான். யாரியா? அவன் மன்மதன் மாரி இருக்கிறான். மன்மதன் மன்மதன் குஞ்சியா அவரு. யாரு என்னன்னு பாருங்க.
அப்ப எங்களை பார்த்தா வேலை பிடிக்கிற மாதிரி ஆக்கிது. நீ என்னடா வந்து அடி கிடக்குறியா? மாமா ஏம்மா? பள்ளிக்கூடம் போகலாமா ஜெகத்தே பண்ணலாமா சரி சரி உயிரோட வந்து பாரு என்ன வீட்டை விட்டு துரத்தணும் நீ 8 வருஷம் சேர்த்து போயிருப்பேன் உங்களுக்கு 16 நடத்த உங்களுக்கு ஆளு நம்ம புறமா கலந்து இருப்பேன் பாவி நீ செத்த இடத்துல புல்லு மலைச்சு மாறி மேஞ்சிருக்கும் மண்ணோட மக்கிய எலும்பு கூட ஒண்ணு கூட இருக்காது பெத்துட்டு அந்த பாவத்துக்கு நாச்சு 2வது வருஷம் நாச்சு வந்தீங்க அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு பால் நாச்சு ஊத்த நீ புழுது ஏதோ அப்ப இல்லையான்னு சொல்லிட்டு பாலனா நீ செத்து எடுத்த ஊத்தலான்னு நினைச்சேன்னு உன்ன மாதிரி ஜென்மத்தை இருக்கிற இவன் உன்னை யாருன்னே தெரியாது மாமான்றான். அதனால நீ சாதா மாமாவா இல்ல டாபர் மாமாவா? மாமா சும்மா சொல்லக்கூடாது. நான் முன்ன எப்படி இருந்தேன் அந்த நேரத்துல என்ன பார்த்து பொண்ணு கொடுத்த இந்த மாமனோட மனசு முதல்ல நீ யாருன்னு தெரியல என்ன யாருன்னு தெரியா? யாருக்கு திருமணம் செய்யணும்
எத்தனையோ பேர் அங்கங்க புல்லு அமெரிக்காவை நாங்க போய் பறக்க கூடாது அண்ணா. எனக்கு தெரிஞ்சுமா இந்த அப்பாவி முண்டை கலப்ப வயிற்றுல பிறந்து அங்க கோயில் நீ கொலை வெட்டுறாங்க, ஆமா. கோயில் கட்டுறாங்க, ஆமா. அபிஷேகம் பண்றாங்க, ஆமா. அன்னதானம் பண்றாங்க, ஆமா. ஏதோ பண்றாங்க. அங்கெல்லாம் போய் பிறந்த கூடாதா? பிறக்க கூடாதா? ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாயோ? தெரியல அண்ணா. அம்மா, ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாயோ? பிறந்தாயோ நீ பிறந்த காரணத்தை எனக்கு முன்னவே தெரிந்திருந்தாய். ஒருத்தருக்கு ஊசி போட்டு கலக்கி அதுக்கு தான் கேட்டீங்க. என்னவோ நான் கூட அறிவுரை சொல்றேன் பாருங்க. ஊசி போட்டு கலைச்சிருந்தா இப்பேற்பட்ட கிளி எனக்கு கிடைக்கும். இது மூஞ்ச பாடுறா, கிளி கொஞ்சது நாய் நக்குது. அவனை விட்டு நக்கிடுவாங்க. என் மாமா என் பாடாடவில்லை அம்மா இதுவா அவர்தான் என்னுடைய கணவர். உன்னை நான் யாருக்கு திருமணம் செய்து வைத்தேன்? தொழுநோய் பிடித்தவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் அவனை எந்த குட்டில தரணும், எந்த கிணத்துல தரணும், எந்த ஏழை அது நான் தாயா. பாத்தீங்களாங்க? ஏங்க கவனிச்சியா? இப்பதான் எனக்கு பயஞ்ச வருது. ஏய் கம்பரேட்டி திறனுக்கு போறது 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்க போகுது. திறனுக்கு போறது திறமசாலி. அம்மா சொல்லி தப்பு இல்ல, அம்மா சொல்லி தப்பு இல்ல. வந்த பாடு கொஞ்சம் தெரிகிறது. யாருக்கு திருமணம் செய்து வைத்ததா? 500 ரூபாய்க்கு நடிக்கிறான். இந்த மாதிரி உட்காராதுங்க. கை விட்டுருவான். இப்பதான் எனக்கு தெரியுது. மாமா நீ அங்க அடிச்சா இங்க வலிக்குது, இங்க அடிச்சா அங்க வலிக்குது. மாமா இதுதான் உண்மையான காதல். இதுக்கு இன்னொரு கார் இருக்கு. நியூட்டனின் 3ஆம் விதி, ஈர்ப்பு விசை. ஐயா வந்து காந்தகம், அம்மா வந்து இரும்பு. அம்மா அப்படியே ஐயா காந்தகம் அப்படியே இசுக்குது. அப்படியே என் பொண்டாட்டி மாமான்னு கூப்பிட்டு போய் இதே மாதிரி பண்ணி தானே வச்சுக்கா, ஈத்துட்டு போய் உனக்கு கொட்டாச்சு விட்டு. ஏய் அப்பா இது பாத்தையா 100 முறைக்கு நடித்தாய் திட்டினா நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேற்பட்டு என் மேல நீ கைய வச்ச என்ன தொட்ட அப்பா நீ கெட்ட போனா போது பெத்துட்ட. அதனால எங்கனா போய் போயிச்சுக்கோ. என் கண் முன்னே வராத. பெத்த கடமைக்கு உன்னை நான் உயிரை விட்டுறேன். என் அடிச்சா உயிர் தான். யாரா பொண்ணடிச்சா அடி கொல்வேன் கொல்வேன்.
சரி சரி ஞாயிறு ஒழுதி கஷ்டமாய் நற்புதன் வேடன் பள்ளி பூரண வெளியிலே நீ பிறந்த மணி பூரண வெளியிலே நீ வரமாமா அம்மா